மகா பெரியவா. ஒழுக்கத்தை பற்றி மகா பெரியவா டிசிப்ளினை பற்றியும் எவ்வளவு அழகா பெரியவா சொல்லியிருக்கா தெரியுமா? ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு. ஜெய் ஜெய் சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. न भूमिर् न तोयं न तेजो न वायुः न खं नेन्द्रियं वा न तेषां समूहः अनैकान्तिकत्वात् सुषुप्त्येकसिद्धः तथैको वसिष्ठ शिवः केवलोऽहम्. அவளை வர சொல்லு. பெரியப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறா. செத்த வரையலா? உங்களை தான் நீலப்படவு மாமி, நீங்கள் தான் வாங்கோ. நீ நீடாமங்கலம் சரோஜா தானே? ஆமாம் பெரியவா. நீலகண்டன் எப்படி இருக்கான்? பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை. எந்த ஆச்சாரத்தையும் அனுஷ்டிக்க மாட்டேங்கிறார். எதை கேட்டாலும் உதர்க்கமா பேசுறார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பெரியவா. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆச்சார சீலனா ஒழுக்க சீலனா மாறிடுவோம். ஷேமாரு பெரியவா அனுக்கிரகம். ஆச்சாரத்தை பற்றி ஒழுகுவது, அதாவது ஃபாலோ பண்ணுறது பற்றி திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் திருக்குறளில் சொல்லியிருக்கார். பொதுவாக எல்லாருக்கும் பொருந்துற வகையில் தான் பண்ணியிருக்கார். ஒழுக்கம்தான் மனுஷனுக்கு உயர்வை தரும். அதனால் அது உயிரை விட மேலானது, முக்கியமானது. எல்லாருக்கும் உயிர் முக்கியமோ இல்லையோ? என்ன முக்கியம்தானே? ஆக ஒழுக்கத்தை, அதாவது ஆச்சாரத்தை காக்கணும். அப்படி செஞ்சால் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட குறள்னு பார்த்தோன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மூணாவது குறளில் உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவனே உயர்ந்த குடி, அதாவது உயர்ந்த ஜாதிக்காரன். ஒழுக்கம் கெட்டவன் தாழ்ந்த பிறப்புக்காரன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஒருவருடைய குணத்தையும் நடத்தையும் வச்சு தான் ஜாதியை தவிர பிறப்பால் அல்ல அப்படின்னு சில பேர் இந்த காலத்தில் வாதிடலாம். ஆனால் அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது திருவள்ளுவர் தனது அடுத்த திருக்குறளில் விளக்கியிருக்கார். மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். இதுக்கு விளக்க உரைன்னு பார்த்தோன்னா, பார்ப்பான் அப்படின்னா பிராமணன்னு வழக்கத்தில் அவளுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? எதனால் அப்படி ஒரு பேர்னா, ஞான திருஷ்டியால் சத்தியத்தை தரிசனம் பண்ணுறதுனால அவன் பார்ப்பான், ரிஷிகளை பார்க்கிறவன் அப்படிங்கிற பொருள் வரும். இங்கிலீஷில் சீயர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஒத்து அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது. வேதம் ஓதுறது, அத்தியனம் பண்ணுறது எதுவோ அது ஒத்து
அப்படின்னு ஊகிச்சுக்கணும். மரப்பினும் அப்படிங்கிற குறளோட அர்த்தப்படி பார்த்தா ஒரு பிராமணன் வேதத்தை மறந்து போயிட்டா கூட பரவாயில்ல, அதை மறுபடியும் கத்துண்டுடலாம். ஆனால் அவன் தன் ஒழுக்கத்திலிருந்து, அதாவது தன் ஆச்சாரத்திலேருந்து விலகிட்டா அவனோட பிராமண ஜென்மாவே கேட்டுடும். ஒழுக்கம் குன்றே பிறப்பாயிடும். ஆச்சாரஹீனன் ந புனந்தி வேதா அப்படிங்கிறது சாஸ்திரம். இத சாஸ்திரம் மட்டும் சொல்லலை, இதையே குறளும் சொல்றது. உதாரணமா, எத்தனை வேதம் படிச்சிருந்தாலும் ஆச்சாரத்தை ஒழுக்கத்தை விட்டவன் வேதத்தினால் பலனடைய மாட்டான். அதாவது ஒரு பறவையோட குஞ்சு ரெக்க முளைச்ச உடனே தன் கூட்டை விட்டு பறந்து போயிடுற மாதிரி ஆச்சாரஹீனன் ஒழுக்கம் தவறியவன் படித்த வேதம் அவன் இறக்கும்போது கூட அவனுக்கு உதவாமல் போயிடும் அப்படிங்கிறது வேதம். இதே கருத்து தான் திருக்குறள்லையும் இருக்கு. ஒழுக்கத்தை பற்றி அதுலேயும் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்கத்தால தான் ஒருவனுக்கு உயர்வு. பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது ஆச்சாரங்கள் குன்றி போனால் லோகமே கெட்டு போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அறுதொழிலோர் நூல் மறப்பர். அதாவது பிராமணர்கள் வேத அத்தியாயனத்தை விடுறதுனால தன்னோட குலம் மட்டும் இல்லாமல் லோகமே கெட்டு போகிற அளவுக்கு காரியத்தை செய்யறவாள ஆயிடுவா. எந்த குலமோ ஜாதியோ தனியாக உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சான்றுகள் சாஸ்திரத்தில் இல்லை. சமூகத்தின் நலனுக்காக வர்ணாசிரம தர்மத்தில் அதற்குண்டான கர்மாவை அனுசரித்து அவாவா ஒழுக்கத்தை பின்பற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. அதையே தான் மேலே சொன்ன குறளோட நிஜமான அர்த்தமாக எடுத்துக்கணும். ஒழுக்கம் அப்படின்னா பிரத்யக்ஷமான திருஷ்ட பலனை தருவது மட்டும் அல்ல. நல்ல ஒழுக்கமே புண்ணியத்தையும் அதுவே நமக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் தரும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவன் இருந்தாலே அவனை உத்தேசித்து எல்லாருக்கும் மழை பெய்யும். அதுபடி பார்த்தா சமூகத்தில் ஒரு சில பேர் உத்தம தர்மத்தை ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா தர்ம மழை, அன்பு மழை, ஆண்டவன் அருள் மழை ஆகிய எல்லாமே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அவாவா தனக்கான கர்மாவை கண்ணும் கருத்துமா ஒழுக்கத்தோடு பண்ணாலே அது ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையாகி சித்தியை தரதா ஆயிடுறது. ஒழுக்கம், டிசிப்ளின், சயின்ஸு, ஹைஜீன்னு அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட், ஒன்றோட ஒன்று சார்ந்தது. உதாரணத்துக்கு நெருப்பு வாயால் ஊதக்கூடாது. அப்படி ஊதுனா சாம்பலோ புகையோ உடலுக்குள்ளே போயிடும். இது சயின்ஸு. அதே மாதிரி வாயால் ஊதினா எச்சில் நெருப்பு மேலே படும். நெருப்பு அக்னி பகவான். இது ஆச்சாரம். இதே மாதிரி வேறு சில ஆச்சாரங்களும் இருக்குது. நகத்தை கிள்ளக்கூடாது, எச்சில் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன். இதுவே ஆச்சாரம். இதை தவிர இன்னும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சூதாடக்கூடாது, மதுபானம் கூடாது. இதில் எத்திக்ஸ், நன்னெறி, ஆரோக்கியம், நன்மை எல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒழுக்கம், ஆச்சாரம். என்ன நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுறதுன்னோ? மத்தியான வேளையில் பால் சாப்பிடக்கூடாது, இரவு வேளையில் தயிர் கூடாது. இது ஹெல்த் சார்ந்த ஆச்சாரம். இதெல்லாம் டாக்டர்ஸும் ஒப்புக்கொண்டது. ஸோ சயின்ஸ், ஹெல்த், ஆச்சாரம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்து போகிறது. இம்மை நலன் தருவது எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர்
ஆச்சாரம் ஒழுக்கம்தான். பொதுவாக ஆச்சாரங்கள் ஒழுக்கங்கள் வெளி சுத்தம், ஆரோக்கியம், சமூக நலன், குடும்ப வாழ்வின் ஒழுங்கு எல்லாத்தையும் தரதா இருக்கு. அதாவது இம்மையிலும் சௌக்கியத்தையும் சந்துஷ்டியும் தரதா இருக்கு. சாஸ்திரத்துலேயும் இதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்கு. சாஸ்திராய சுகாயச்ச அப்படின்னு ஆச்சார வாழ்க்கை நடத்துறது. சாஸ்திரமும் சௌபாக்கியமும் ஒழுக்கமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்ததான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆச்சாரத்தால் ஒழுக்கத்தால் உண்டாகிறது என்னன்னு தெரியுமோ? தீர்காயுள், நல்ல சந்ததி, சரீர லாவண்யம். அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொன்னதை சத்தியமான வார்த்தையாக எடுத்துட்டு எல்லாரும் ஒழுக்கத்தோட ஆச்சார அனுஷ்டானங்களை நித்தியம் கடைப்பிடிச்சு வாழ்ந்தா லோகம் சுபிக்ஷமாக இருக்கும். கூடவே வரப்போகிற சந்ததிகளுக்கும் நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தவாளாக இருப்போம். நாராயண நாராயண நாராயண. शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर महा